டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது ஒரு 10 மேக்ஸ் சம் பார்க்க போகிறோம். இது பழைய கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தது. இந்த இதில் மொத்தம் 10 சம் இருக்குது. இது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே காமன் தான். நான் சைடில் எந்த கிளாஸ்க்குள்ளது எந்த டேம்க்குள்ளதோ அப்படின்றத நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது தெரியுமோ தெரியலையோன்னு தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்பர் 1 கொஸ்டின் 6th ஸ்டாண்டர்ட் டேம் 2 புக்கில் உள்ளது. தமிழ் மீடியத்தில் பேஜ் நம்பர் 21. செகண்ட் சம் 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம்மு 3.41 பேஜ் நம்பர் 124. தேர்டுக்குள்ளது 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 1.4 புக் பேக் 12 பேஜ் நம்பர் 37. நம்பர் 4th கொஸ்டினுக்கு 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சம்மு 1.6 பேஜ் நம்பர் 47. அடுத்தது 5th எதுலேயுமே இல்லை, அவங்க காமனாக கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டாண்டர்ட் டேம் 2 புக்கில் உள்ளது. எக்ஸசைஸ் நம்பர் 1.1 புக் பேக் 17 பேஜ் நம்பர் 12. 7th 6th ஸ்டாண்டர்ட் டேம் 3க்குள்ளது. எக்ஸசைஸ் 3.1 பேஜ் நம்பர் 58. 8th சம் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேம் புக்கு எக்ஸாம்பிள் 1.10 அண்ட் 1.11 பேஜ் நம்பர் 17. 9th சம் 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம் புக்கு. இது சாப்டர் 3. அடுத்தது நம்பர் 10 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேமு 4th சாப்டர். இது மொத்தம் 10 சம் இருக்குது. கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம் தான். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் ஒவ்வொன்றும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போதுமே ஒரு நோட்டு போட்டு எழுதி பார்த்து எதனாலும் சரி, இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரு நோட்டு பார்த்து போட்டு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகிரும். எழுதுனா தான் நமக்கு மைண்டில் நிற்கும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை பார்த்து எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருக்கிறேன் ஒரு வீடியோஸை. நீங்கள் இதை பார்த்து எழுதுங்க. எழுத்து கொஞ்சம் பொடிசாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி இப்போ நான் போட்டு எழுதுகிற மாதிரி நீங்கள் நோட் போட்டு எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி நான் அடுத்தடுத்து ஒரு வீடியோஸ் போடுவேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே 4 டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் அவங்களும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிடுவாங்க இல்லையா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. அதனால தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு நான் டெஃபினிஷன் கொடுக்கல. நான் டெஃபினிஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் டெஃபினிஷன் கொடுக்குறேன். இல்லைன்னா இதில் எந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு இது எப்படி வரும், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு இந்த 10 சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது எனக்கு கமெண்டில் போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் டெஃபினிஷனுக்கு கரெக்டாக கிளியர் பண்ணி விட்டுருந்தேன். அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சைக்காலஜி எது உங்களுக்கு மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி தருவேன். நமக்கு டைம் இல்லை. நம்ம இப்போ இருந்து கொஞ்சம் ஸ்பீடாக படித்தாதான் நம்ம போர்ஷன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். நமக்கு ஜூலை எக்ஸாம்னு சொன்னால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேராக இருக்கணும். அதனால் நான் உங்களுக்காகத்தான் நான் நிறைய விஷயங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உடனே உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.